நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற போயம் வந்து வெரி இந்தியன் போயம் இன் இந்தியன் இங்கிலீஷ். ஸோ இந்த போயம் யார் எழுதியிருக்கா அப்படின்னாக்க த ஃபேமஸ் இந்தியன் போயட் நிசிம் எசிக்கில் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயமில் அவர் என்ன தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க இவர் வந்து நிறைய ஒரு ஹியூமரஸ் சென்ஸோட எப்படி வந்து இந்தியன் இங்கிலீஷ் வந்து இந்தியன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல அவர் வந்து நிறைய அப்சர்வேஷன் வந்து நிறைய ட்ரெயினில் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ அதோடைய பிரதிபலிப்பாக தான் இந்த ஒரு போயமே எழுதுனதாக வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு பர்டிகுலராக எப்படி சொல்கிறாரு அப்படின்னாக்க அந்த ட்ரெயினில் மோஸ்ட்லி அவர் அப்சர்வ் பண்ணது அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பதிலாக அவங்க வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி டென்சஸை மாற்றி நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய இந்தியன் ஸ்டைலில் வந்து பேசினதை வந்து இவர் அப்சர்வ் பண்ணி அவருடைய ஹிண்ட்டில் அவருடைய நோட் எடுத்து அதை வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பார். இந்த போயமில் நிறையா வந்து ஹியூமரஸ் சென்ஸோட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். இன்னொரு ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த யங் பர்சன்ஸ். ஸோ அந்த யங் பர்சனோடைய சீரியஸ்னஸ், ஸோ எஸ்பெஷலி அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்க எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்காங்களோ அது அந்த ஒரு ஸ்டைலில் வந்து அவங்க மாறிக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாருமே வந்து வைலன்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து யாருமே வந்து மகாத்மா காந்தி மாதிரி அந்த நான் வைலன்ஸை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டு போனார். ஸோ அந்த ஒரு நான் வைலன்ஸை வந்து இவங்க யாருமே வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப அரகன்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஹார்மோனியஸ் வந்து இல்லை அப்படின்றதெல்லாம் இவர் நோட் பண்ணி, ஸோ நம்ம வந்து ஒரு மகாத்மா காந்தி மாதிரி அவர் கொடுத்த அந்த ஒரு ஐடியாலஜியெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த போயம் மூலயமாவும் நமக்கு சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபேஸுமே இந்த போயம் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுது. நம்ம ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் லைனில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் பீஸ் அண்ட் நான் வைலன்ஸ். ஸோ அந்த ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் பீஸ் அண்ட் நான் வைலன்ஸ் அப்படின்றது இட் டைரெக்ட்லி அட்ரஸஸ் டு த மகாத்மா காந்தி. ஸோ ஐ பிலீவ் இன் பீஸ் அண்ட் நான் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட் வந்து சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து அமைதியாகவும் நான் வைலன்ஸ் வந்து கடைபிடிச்ச அந்த மகாத்மா காந்தியை டைரெக்டாகவே சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், வைலண்ட்டாக இருக்கிற அந்த யங் பீப்புளை பார்த்தா பிடிக்காது அப்படின்றத ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறாரு. பட் அவர் என்ன சொல்கிறார் செகண்ட் லைனில் பாருங்கள், வை வேர்ல்ட் இஸ் ஃபைட்டிங். ஸோ அதை வந்து ரிப்பிட்டேஷனாக அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபைட்டிங் அப்படின்றத வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க இங்கே ஃபஸ்ட்டில் வந்து இமிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் ஸ்பீச். அந்த இந்தியன் ஸ்பீச் வந்து எப்படி இருக்கும், ஒரு வேர்டை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும், பட் வந்து அவங்க 2 டைமும் யூஸ் பண்ணுறாங்க. வை வேர்ல்ட் இஸ் ஃபைட்டிங் அப்படின்றத கேட்குறதுக்கு பதிலாக வை வேர்ல்ட் இஸ் ஃபைட்டிங் அப்படின்றதையும் அவர் வந்து இந்தியன் லாங்குவேஜை வந்து இந்தியன் ஸ்பீச்சை எஸ்பெஷலி வந்து இந்தியன் ஸ்பீச் வந்து அவங்க ஒரே டைமில் 2 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஒரு இந்தியன் ஸ்பீச்சில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து கரெக்டாக நம்ம ஃபாரினர்ஸ் வந்து பேசுகிற மாதிரியோ அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற மாதிரி அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோ அந்த ஸ்லாங்கோ அந்த ஸ்டைலில் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் வந்து வை வேர்ல்ட் இஸ் ஃபைட்டிங். ஸோ இந்தியனை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து ஏன் வந்து அவங்க வந்து வைலன்ஸை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த ஃபேஸ்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம இந்தியன் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் எப்படி வந்து ஒரு யங் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னாக்கா இந்தியன் பீப்புள் வந்து அவங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பார். ஸோ தேர்ட் லைனில் வை ஆல் பீப்புள் ஆஃப் வேர்ல்ட் ஆர் நாட் ஃபாலோயிங் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து கேட்குறாரு, வை ஆல் பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ எல்லாருமே நம்ம இந்தியாவில் ஏன் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. மகாத்மா காந்தி வந்து ஒரு நான் வைலன்ஸ் அப்படின்றத கையில் எடுத்து ஸோ அந்த அகிம்சை முறையில் தான் நமக்கு எல்லா ரைட்ஸும் வந்து வரணும் அப்படின்றத அவங்க வந்து ஆரம்பித்தார். பட் இப்போ இருக்கிற யங் பீப்புள் வந்து யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்றத பார்த்து அவர் ரொம்ப வந்து ஹி வாஸ் டோட்டலி ஒரீட் அபவுட் இட். ஸோ அந்த தேர்ட் லைனில் பார்த்தோம் அப்படின்னா கூட இந்தியன் லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த போயம் ஃபுல்லாகவே நிறையா ஒரு மிஸ்டேக்கனாகவே எழுதியிருப்பார். ஏன் அப்படின்னாக்க மோஸ்ட்லி வந்து எப்படி வந்து நம்ம இந்தியன் பீப்புள் இந்தியன் லாங்குவேஜில் இந்தியன் வெர்னாக்குலர் லாங்குவேஜில் எப்படி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா அந்த ஆர்டிக்கல் மிஸ் பண்ணி எழுதுவார். நிறையா வந்து லாங்குவேஜ் அதாவது டென்சஸ் வந்து மாற்றி எழுதுவார். ஸோ அதெல்லாம் வந்து ஏன் எழுதுவார் அப்படின்னாக்க நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியன் பீப்புள் இந்தியன் ஸ்டைல் இந்தியன் லாங்குவேஜ் அதுதான் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருப்பார். எஸ்பெஷலி தேர்ட் லைனில் கூட பாருங்கள், வை ஆல் பீப்புள் ஆஃப் வேர்ல்ட் ஆர் நாட் ஃபாலோவிங் மகாத்மா காந்தி அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒய் ஆல் பீப்புள் ஆஃப் வேர்ல்டு அதை வந்து பீப்புள் இந்த தி வந்து விட்டுட்டார், பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம கேட்கணும். பட் அந்த தி வந்து ஒரு டெலிபரேட்டாகவே அவர் மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ திஸ் இஸ் அ டிபிக்கல் இந்தியனிசம் அப்படின்றதையும் அது நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், அந்த ஆர்டிகல்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஒய் ஆல் பீப்புள் ஆஃப் வேர்ல்டு அதை டைரெக்டாக நம்ம வந்து கேட்குறது சொல்கிறாங்க. ஸோ தி அப்படின்றது அங்கே வந்து யூஸ் பண்ணல. ஸோ பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு வரணும். ஸோ பீப்புள் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவர் வந்து சுட்டி காமிக்கிறார். அண்ட் ஆர் நாட் ஃபாலோவிங் மகாத்மா காந்தி அவருடைய அகிம்சை அவருடைய நான் வைலன்ஸை வந்து இப்போ இருக்கிற யங் பீப்புள் வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்றதையும் அவர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பார்.
ஸோ அவருடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணாதது ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ இருக்கிற யங் பீப்புள்கிட்ட அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், ஐ எம் சிம்ப்ளி நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதே அவர் சொல்கிறார். இது எதனால் நடக்குது, எதனால் அந்த பீப்புள் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த யங் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷனபிள் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் அப்படின்றத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத ரொம்ப வந்து ஒரீடாக சொல்கிறாரு. அதே போல் நெக்ஸ்ட் லைனில், ஏன்ஷியன் இந்தியன் விஸ்டம் இஸ் 100% கரெக்ட், ஐ ஷுட் சே ஈவன் 200%. ஸோ ஏன்ஷியன் இந்தியன் விஸ்டம், ஸோ அவங்களோட இன்டெலெக்சுவல் பவரை வந்து நான் 100% இல்லை 200% நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற, அது நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், பட் மாடர்ன் ஜெனரேஷன் இஸ் நெக்லெக்டிங் டூ மச் கோயிங் ஃபார் ஃபேஷன் அண்ட் ஃபாரின் திங். ஸோ இதிலே சொல்லிட்டார். ஸோ பட் மாடர்ன் ஜெனரேஷன், த யங் பீப்புள், த யங் பர்சன் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்கள வந்து என்ன சொல்கிறார், இஸ் நெக்லெக்டிங் டூ மச் கோயிங் ஃபார் ஃபேஷன் அண்ட் ஃபாரின் திங். ஸோ எதெல்லாம் ரொம்ப ஃபேஷனபுளாக அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அமாங் த பீப்புள் வந்து இருக்காது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து அவர் அப்சர்வ் பண்ணி, ஸோ டூ மச் கோயிங் ஃபார் ஃபேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஸோ அவங்க வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, யங் பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு ஃபேஷனபுளாக அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி அங்கே எப்படி பேசுகிறாங்களோ அதேமாரி அவங்களுடைய ஒர்லாக்குலர் ஸ்டைல் எல்லாமே வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ த ஒரிஜினாலிட்டி ஆஃப் இந்தியன் ஸ்டைல் அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்தியன் விஸ்டம், ஏன்ஷியன் இந்தியன் விஸ்டம் அப்படின்றது அவங்க கொடுத்த பவரை தான் நம்ம வந்து, அவங்க கொடுத்த அட்வைசஸ் தான் நம்ம இதுவரையும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதையும் அவர் வந்து 100% ஆர் ஈவன் 200% வந்து அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்றத இப்போ யங் ஜெனரேஷனையும் அந்த ஏன்ஷியன் இந்தியன் விஸ்டமையும் அவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஹைப்பர்போலாவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஈவன் 200% கரெக்ட் அப்படிங்கும்போது கூட it is inaccurate. So the typical Indian exaggeration தான் நம்ம வந்து இதில் மெயினாக பார்க்குறோம். So this may be called as a hyperbole, the one of the famous figures of speech. So the too many exaggeration will be here. The next line பாருங்க, but modern generation is neglecting too much going for fashion and foreign thing. ஸோ மாடர்ன் ஜெனரேஷன் அப்படின்னா யங் பீப்புள் வந்து என்ன எப்படி இருக்காங்க, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அவங்களுடைய லாங்குவேஜோ அவங்க வந்து எல்லாமே வந்து அந்த வயலண்ட்டை வந்து கையில் எடுக்கிறாங்க. அவங்க வந்து யாருமே வந்து யார் கூடவும் அவங்க வந்து சேர்றது கிடையாது அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், அதர் டே ஐ எம் ரீடிங் இன் நியூஸ் பேப்பர், எவ்ரி டே ஐ எம் ரீடிங் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஒரு டெலிபரேட் யூஸ் ஆஃப் ராங் சென்டென்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பார். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இவருக்கு வந்து எப்பயுமே ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ டெய்லியுமே அவருடைய இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த நியூஸ் பேப்பரை வந்து டெய்லியுமே ரீட் பண்ணுவாராம். ஸோ அதில் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, நம்ம எப்படி நம்ம பேசும்போது யூஸ் பண்ணுவோமோ டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம போடுறது நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன் ஸ்டைல், இந்தியன் வெர்னாகுலர் லாங்குவேஜ். பட் ஒரிஜினலாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது வந்து டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். ஸோ அதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஸோ இங்கே வந்து அவர் வந்து டெலிபரேட்டாகவே டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லி அவர் வந்து டெலிபரேட்டாகவே ராங்காக யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு ரீசன் வந்து நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவர் அப்சர்வ் பண்ண நோட்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பார். த நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், ஹவ் ஒன் கூண்டா ஃபெல்லோ த்ரோ ஸ்டோன் அட் இந்திரா பென். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸ் அல்யூஷன். ஸோ இந்த கூண்டா ஃபெல்லோ அப்படின்றவங்க யார் அப்படின்னாக்க கூலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலிகன் அப்படின்னாக்க HOOLIGAN. ஹூலிகன் அப்படின்றவங்க அவர் வந்து ஒரு கூட்டத்தில் இருப்பான். அவன் வந்து திடீர்னு வந்து என்ன ஆகுதுன்னா யார் மேலேயாவது கல் விட்டு எறிகிற மாதிரியோ ஏதோ ஒன்று வந்து காமிப்பாங்க. பட் இங்கே வந்து யாரை சொல்கிறாரு அப்படின்னாக்க த்ரோ ஸ்டோன் அட் இந்திரா பென். இந்திரா பென் அப்படின்றவங்க யார் அப்படின்னாக்க பென் ஆர் பெஹன் அப்படின்னாவே என்ன மீனிங்னா சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே யார் அந்த சிஸ்டர் அப்படின்னாக்க இட் ரெஃபர்ஸ் டு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தியை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹூ வாஸ் அசாசினேட்டட் பை சம் ஒன் எல்ஸ். ஸோ அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த கூண்டா ஃபெல்லோ அப்படின்றவங்க கூட்டத்தில் இருந்துக்கிட்டு யார் மேலே கல் விட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா ஷூட் பண்ணுறது எது வேணாலும் நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ மஸ்ட் பி a student undress fellow I am thinking. ஸோ ஸ்டூடெண்ட் undress fellow. ஸோ இப்போ உள்ள யங் பீப்புள், ஸோ இப்போ உள்ள அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கனாக்கா they are so fashionable அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த undressed fellow அப்படின்றவரையும் அதுதான் வந்து ரெஃபர் பண்ணுறாரு. இல்லை அப்படின்னாக்க இதுக்கு இன்னொரு மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தி டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஸ்டூடெண்ட். ஸோ எ மெம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட்ரஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு கூட இவர் வந்து சொல்கிறார். ஸோ அடுத்த லைன் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் அண்ட் கண்ட்ரிமென் ஐ எம் சேயிங் டு மை செல்ஃப் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. லென் மீ த இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் கண்ட்ரிமென் இது வந்து ஒரு பேரடி. ஸோ அந்த பேரடி அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். ஸோ இந்த ஃப்ரேஸ் எங்கேருந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்க இட் இஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே ஜூலியஸ் சீசர். ஸோ ஜூலியஸ் சீசர்லேருந்து அந்த டாபிக் எடுத்து இங்கே வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்காக அங்கே சொல்கிறாரு அப்படின்னாக்க
ஸோ ஆண்டனி வந்து ஒரு அப்பீல் பண்ணுவார், அந்த ஜூலியஸ் சீசரில் உள்ள கேரக்டர் ஆண்டனி. ஸோ அவர் வந்து ஒரு அப்பீல் பண்ணுவார் யார்கிட்ட அப்படின்னா ரோமன் மாப்கிட்ட வந்து அப்பீல் பண்ணுவார். என்ன அப்பீல் பண்ணுவார் அப்படின்னாக்க, யூ ஷுட் ரிமெம்பர் த பாஸ்ட் மாஸ்டர்ஸ். ஸோ த ஃபெல்லோ சிட்டிசன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் பாஸ்ட் மாஸ்டர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க, ஸோ முன்னாடி இருந்த அந்த ஏன்ஷியன்ட் பீப்புளெலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நமக்கு யாரை சொல்கிறாரு அப்படின்னாக்க, மகாத்மா காந்தி நம்மளை மாதிரி ஒரு ஏன்ஷியன் இந்தியன் விஸ்டமில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க சொன்னதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. ஸோ அதேமாரி லென் மீ த இயர்ஸ் அப்படின்னு வந்து அதையும் சொல்கிறாரு. லென் மீ த இயர்ஸ் அப்படின்னாக்க இது வந்து ராங் யூசேஜில் தான் இந்தியன் இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லென் மீ த இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லென் மீ யுவர் இயர்ஸ் அதுதான் வந்து சொல்லணும். பட் இங்கே வந்து அவர் தப்பாக யூஸ் பண்ணியிருக்காரு, டெலிபரேட்டாகவே அவர் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதே போல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் அவர் வந்து சுட்டி காமிக்கிறாரு. அதே போல் நெக்ஸ்ட் லைனில் எவர்திங் இஸ் கம்மிங், ரீஜெனரேஷன், ரெம்யூனரேஷன் அண்ட் கான்ட்ராசெப்ஷன், ஸோ பி பேஷன்ட்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இதில் கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பி பேஷண்ட் அப்படின்றதுக்கு பதிலாக பி பேஷண்ட்லி அப்படின்றதையும் அதை சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய வந்து அதில் நமக்கு கரெக்ஷன்ஸும் பண்ணுறாரு. ஸோ அதை டெலிபரேட்டாக தப்பாகவும் யூஸ் பண்ணி நமக்கு வந்து சுட்டியும் காமிக்கிறாரு. ஸோ யூ வாண்ட் ஒன் கிளாஸ் லெஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து ஹியூமரஸ் சென்ஸோட எல்லாமே கேட்டுட்ருக்காரு. ஸோ அதேமாதிரி இந்திரா பென், அந்த கூண்டா ஃபெல்லோ, அது எல்லாமே வந்து ஹியூமரஸ் சென்ஸை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ யூ வாண்ட் ஒன் கிளாஸ் லெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இங்கே அந்த பேட்ரியாட் அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, த நேஷனல் பாலிசி ஆஃப் ப்ராகிபிஷன் எல்லாமே வந்து இருக்குது, பட் ஹீ ப்ரிஃபர்ஸ் லெஸி. ஸோ என்ன அப்படின்னாக்க லெஸி தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ விச் இஸ் பெட்டர் தென் ஒயின் அண்ட் இட் இஸ் எ குட் ஃபார் டைஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஹீ இஸ் ஆக்சுவலி ஏ டீ டோட்டலர். ஸோ எந்த பழக்கமும் அவர் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் வந்து நான் வந்து லெஸி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஐரானிக்கலாகவும் சொல்கிறாரு. இந்த லைனில் பாருங்கள், யூ வாண்ட் ஒன் கிளாஸ் லெஸ்ஸி, வெரி குட் ஃபார் டைஜஷன், ஸோ வித் லிட்டில் சால்ட் லவ்லி ட்ரிங்க், பெட்டர் தென் ஒயின். ஸோ ஒயினை விட லெஸ்ஸி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நல்ல டைஜஷன் இருக்கும், நல்லா வந்து ஒரு இட் வாஸ் வெரி குட் ட்ரிங்க் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், பெட்டர் தென் ஒயின், நாட் தட் ஐ எம் எவர் டேஸ்டிங் த ஒயின், ஐ எம் த total teetotaler, completely total, but I say wine is for the drunkards only அப்படின்றதையும் இவர் வந்து சொல்கிறார். ஸோ இந்த லைனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய வந்து அல்யூஷன் சொல்கிறார். நான் வந்து ஒரு டீ டோட்டலர், அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு பேட்ரியாட் வந்து அவர் வந்து ஒரு டீ டோட்டலர், அவருக்கு வந்து எந்த பழக்கமே கிடையாது அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி ஒயின் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்க அவங்களும் வந்து ஒரு ட்ரங்கர்ட்ஸ் தான், அவங்க ஒயின் சாப்பிட்டா மட்டும் வந்து அவங்க வந்து ட்ரங்கர்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்றதையும் இதில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பீஸ், ஒரு உலகத்தில் ஒரு அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத அவரே கேட்குறாரு. அண்ட் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், பாகிஸ்தான் பிஹேவிங் லைக் திஸ், சைனா பிஹேவிங் லைக் தட், ஸோ இட் இஸ் மேக்கிங் மீ வெரி சேட், ஐ எம் டெல்லிங் யூ, really most harassing me, all men are brothers, no. In India also Gujaratis, Maharashtrians and Hindiwalas all brothers, though some are having funny habits, still you tolerate me, I tolerate you, one day Ram Raja is surely coming அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபுல்லாக சொல்லியிருப்பார். ஸோ அந்த பாகிஸ்தான் பிஹேவிங் லைக் திஸ், எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய பார்டருக்குள்ளே வரக்கூடாது, இந்தியாவும் அந்த சைனாவும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து அவங்க ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை, எப்படி வந்து அந்த யங் பீப்புள் வந்து எப்படி அந்த ஒரு ஏன்ஷியன்ட் பீப்புளோடைய ஐடியாலஜிலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லையோ அதேமாதிரி தான் பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரிஸும் அதே போல் தான் இருக்குது அப்படின்றத இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப வயலண்ட்டாகவும் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நெய்பரிங் கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்ல முடியல அப்படின்றதையும் அவர் வந்து ரொம்ப ஒரீடாக சொல்கிறாரு. ஸோ அப்படி ஒரு வேர்ல்டை வந்து நம்ம வந்து ரொம்ப பீஸ் ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அவங்க வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து அந்த நான் வயலன்ஸை வந்து கையிலே எடுக்க கிடையாது. ஸோ அகிம்சை வழியில் மகாத்மா காந்தி சொன்ன எந்த ஒரு அட்வைஸுமே யாருமே வந்து இப்போ இருக்கிற இந்தியன் யங்ஸ்டர்ஸும் வந்து கேட்குறதில்ல, அதே மாதிரி பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரிஸும் யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது வந்து ஈவன் இண்டியன்ஸ் அவங்களும் வந்து எப்படி இருக்காங்கன்னா ஒரு பிரதர்ஸ் மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றதையும் அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அதே போல் தே ஹாவ் எ ப்ரொவின்ஷியல் அண்ட் லிங்குவிஸ்டிக் அண்ட் அஸ் வெல் அஸ் த கம்யூனியல் லாயல்ட்டிஸ் அப்படின்றதையும் ரொம்ப வந்து சுட்டி காமிக்கிறார். ஸோ அந்த கம்யூனல் ரயாட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமாக தான் அந்த ஒரு மியூச்சுவல் டாலரன்ஸ் அப்படின்றது சுத்தமாக அழிஞ்சிடுது. ஸோ அதோடைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ பட் த பேட்ரியாட் அப்படின்றவங்க
இஸ் நாட் பெசிமிஸ்டிக். ஸோ அவங்க வந்து ஒரு பேட்ரியட் இருந்தான் அப்படின்னாக்கா வந்து பெசிமிஸ்டிக்காக ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டான். ஸோ ஹீ ஷுட் பி த ஆப்டிமிஸ்டிக் அப்படின்றத இவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் என்ன நம்புகிறாரு அப்படின்னாக்க த ராம்ராஜ்யா வில் ஷுவர்லி கம். ஸோ ராம்ராஜ்யா அப்படின்றதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ராம்ராஜ்யா அப்படின்றது த எம்பையர் ஆஃப் ராம், த லெஜெண்டரி கிங். ஸோ அதேமாதிரி ஒரு ஐடியல் சொசைட்டி வந்து நமக்கும் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த போயம் வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் எ கைண்ட் ஆஃப் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்க ஒரு பேட்ரியாட்டிக்காகவும் இந்த ஒரு போயம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்க ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய பீஸை வந்து நிலைநாட்டாமல் வயலன்ஸை வந்து கையில் எடுக்கிறாங்க. அதேமாதிரி வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸும் வந்து அந்த ஹார்மோனியஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்படுறாரு. பட் நிறைய வந்து நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸ்லையும் இந்தியன் வெர்னாக்குலர் லாங்குவேஜையும் வந்து அவர் வந்து இதில் வந்து ஒரு பேரடியாக யூஸ் பண்ணி நமக்கு வந்து எல்லோரும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒரு டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஆர்டிகல்ஸ் எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அதை யூஸ் பண்ணலை அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் கூட அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு யூஸ் பண்ணும்போது கூட அதில் வந்து ஒரு ஹிந்தி ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவார். பயோன் ஆர் பிஹனன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்லி வந்து அவங்க வந்து அந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து அவர் சுட்டி காமிச்சு இப்படிலாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறையா வந்து அல்யூஷன்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருப்பார். ஸோ திஸ் இஸ் அ போயம் அபவுட் வெரி இந்தியன் போயம் இன் இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்ற இந்த போயம் வந்து நிசிம் எசேக்கியல் இப்படி தான் வந்து அழகாக சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதில் எல்லா லைன்ஸுமே வந்து ரொம்ப அல்யூட் பண்ணி நிறையா வந்து எப்படிலாம் லாங்குவேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், எப்படிலாம் நம்மளுடைய இந்தியன் வெர்னாக்குலர் லாங்குவேஜை வந்து எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நிறைய பேரடியாக யூஸ் பண்ணி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த சம்மரி ஆஃப் திஸ் போம், வெரி இந்தியன் போயம் இன் இந்தியன் இங்கிலீஷ். ஸோ வேர் நிசிம் எசேக்கியல் டாக்ஸ் அபவுட் so many allusions. For example, he also talks about patriotism on one hand, on the other hand we have the English vernacular Indian language. So how the people are using their Indian English in their own environment. So this poem, very Indian poem in Indian English, it also depicts the characteristics of Indian attitudes towards Indian English. So in Nissim Ezekiel, who talks about the common mistakes that all the Indians or most of the Indians committed in their using of English language. So as he traced out all the elements, especially from the tenses where the people are using the present continuous tense for the simple present. So on the other hand, the other Indianisms or maybe the Indianness are freely employed to create the typical Indian flair. So they have created their own Indian style language of English, since it is very mandatory for all the field of study. So Indian English style is a kind of unique one in India. So that is what he was saying about all the elements. But here the poet or maybe the speaker is a patriot. So where he is a very good follower of Mahatma Gandhi, and he also believes in non-violence or ahimsa, and he admires about the Indian wisdom and especially how the modern generation for fashion and craze for all the foreign thing and where they just adapted towards their environment of English or whatever the thing. So here Ezekiel deft towards the reproduction of Indian attitudes in the Indianized English, where he creates so many humors in this poem for using a kind of Gunda fellow, or maybe you can have a kind of Indira bin. So you have so many allusions, and also he also mentions about so many committed mistakes, and he also deliberately using some kind of sentences in his poem, and this particular poem also where he also deliberately missing out the articles and tenses and all those things in this poem. You can have it. So the first stanza where the poet talks about the peace and non-violence, especially the fighting and all the violent thing is happening around him. So he was a strict follower of Mahatma Gandhi, a non-violence as well as one of the finest freedom fighter, and where he was actually talks about the ancient Indian wisdom is 100% correct, and he also used kind of a 200% correct. So in this poem where the writer or poet who talks about very much worried about the world and going into the situation where there is no peace at all, and he says that he has come to speak for peace. There is no difference in it, but on the other hand the non-violence also. So he is much hesitated and even frustrated that the people even can't find their own way to, or maybe the reports if they couldn't able to find their right path, they aren't following the great motive of such splendid leader like Mahatma Gandhi. So he deliberately using the kind of
the thing. So Nissim Ezekiel talks about Mahatma Gandhi is one of the finest leader who gave us about the freedom and who gave all the ahimsa and all the non-violence way of protesting. But here the young people, those who are so confident about what they are doing and the way they use their English language and all the things about the fashionable and foreign things. So Nissim Ezekiel was totally worried about the young people, what they are doing, and he is much thoughtful about the modern and ancient culture. And he says that he gives more percentage on culture and as well as wisdom. So for example, more than 100%, or even he can give them 200% of score to the ancient culture and as well as the wisdom. So but here the speaker who speaks about the modern culture, what he says about that, for example, the people are being so terrible and inhuman, saying that is it is not fashionable. So it is the thing that he is talking about. But here it is quite clear that he was a middle class writer who doesn't want to show his decorum anymore. But here the speaker is trying to make a point about all the neglecting thing. So how the youngsters are deliberately missing out their ancient culture. So all those things Nissim Ezekiel is talking about. And he also says about the evil witty. So how the intellectual deed for the murderer, that he noticed the newspaper that he read in the Times of New India. So Times of India. So here this kind of article, he insists us to reading newspaper is a vital thing to know about the world around you, and as well as he wants to the world to be reborn with all the goodness in the hearts, and so that the souls of human beings will be a kind of recreation, a kind of nullified, or all those things will be, he talks about. So he says that a nice advice to everyone to be patient to your family, so that it ultimately reflects upon to the society. So he also says that all the men in the world are his brothers, or namelessly what culture or race or religion and so many things that he got. So he just treated all the people are equal. So since he is a patriot, he was so conscious about all those things. And finally what he comes up with the idea like that. So he also says that tolerance should be practiced like him, so like Mahatma Gandhi. So it's because as we all are human, we do have a nature of performing mistakes. So we people used to commit mistakes. So he says at the end about the parting of the reader and as well as the writer, that he misses our company, or maybe thus Nissim Ezekiel is quite a very humorous people who brings all moment very soulful. So this is a kind of a story which talks about patriotism and which talks about a kind of youngsters, those who are so fashionable and those who are so a kind of foreign things in it. So this is what he says about this poem.